சுவாமியே நான் இன்னைக்கு என்னோட ஐயப்பனை பார்க்கறதுக்காக என்னோட அப்பாவோட புல்மெட்டு பாதையில நடக்க போறேங்க. இந்த சபரிமலைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு? யாசார் எழுதிய புராணத்துல ஐயப்பனை பத்தி எழுதி இருக்காரா? ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா 3 பேரும் ஒன்னா? இதுக்கான விளக்கத்தை இந்த யாத்திரையில பார்க்கலாங்க. சுவாமியே சரணமையப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா அக்கா ஐயப்ப சுவாமிகளே, இன்னைக்கு நம்ம சபரிமலை யாத்திரையை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை என்னோட குரு சுவாமியான குரு தாத்தாவுக்கு எல்லா ஐயப்ப சுவாமிக்கும் டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு குமிளிக்கு வந்துடுங்க. அங்கேருந்து மவுண்ட் சத்திரத்துக்கு பஸ் இருக்குங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஐயப்பன் சென்ட்ரலில் இருக்காருன்னு. இப்போது ஆரஞ்சு கலர் பாக்ஸை பாருங்கள், அதான் எரிமேலி ஸ்டார்டிங். எரிமேலிலேருந்து பம்பா, பம்பாலேருந்து சன்னிதானம். இப்போ ரெட் கலர் பாக்ஸை பாருங்கள், அதான் புல்மேட்டு பாதை. புல்மேட்டு பாதை வழியாக வந்தால் ஸ்டீப்பாக இறங்குங்க, டைரெக்டாக சன்னிதானம். நீங்கள் எந்த டேட்டில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டில் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேராக இந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே ஆன் த ஸ்பாட்லேயே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் உங்கள் குரூப்புக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. உங்கள் குரூப்பில் உள்ள மொத்த கவுண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நான் சபரிமலைக்கு சின்ன பாதை பெரிய பாதை போயிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் புல்மேட்டு பாதையில் வரேங்க. நான் எல்லா மலையிலையும் சொல்கிறது தான், பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வராதீங்கன்னு. அதான் இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே லேசான சூடில் மூலிகை தண்ணி தராங்க. இங்கே பாருங்கள், தண்ணி பிங்க் கலரில் இருக்குன்னு. இந்த தண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னா, பதிமுகங்கிற ஒரு மரத்தில் பொடியாக்கி அதை தண்ணியில் போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹாய் சொல்லு. சரிங்க, இங்கேருந்து சன்னிதானம் போகிறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த சபரிமலைக்கு வரணும்னா ஒழுங்காக சரணம் சொல்லி இருந்து வந்தால் மட்டும்தாங்க ஐயப்பனோட அருள் கிடைக்கும். நம்ம எல்லாரும் எல்லா ஐயப்பன் கோவிலுக்கு போகலாம். ஆனால் ஏன் சபரிமலைக்கு மட்டும் இவ்வளோ கட்டுப்பாடுன்னு தெரியுமா? ஏன்னா சபரிமலை மகாயோக பீடம்னு சொல்லுவாங்க. ஐயப்பன் எப்போதுமே தபசு கோலத்தில் பிரம்மச்சாரியாக இருக்காருங்க. அதனால தான் நம்மளும் மாலை போட்டால் அவரை மாதிரியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இருமுடியில் தேங்காய்க்குள்ள நெய் அடிச்சுட்டு போகிறோம். அது ஏன் தெரியுமா? முக்கன் தேங்காவை நம்மளோட உடலாகவும் அதுக்குள்ளே இருக்கிற நெய்யை நம்ம உயிராகவும் நினச்சிண்டு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஐயப்பனுக்கு உயிரான நெய்யை அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு உடலான தேங்காயை நெருப்பில் போட்டுடுறோம். திருப்பி அந்த உயிரான நெய்யை பிரசாதமாக நம்ம சாப்பிட்டு இந்த உடலுக்கு திருப்பி உயிர் கொடுத்துடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஐயப்பன் கதையை நான் சொல்கிறேங்க. சுவாமி சரணமையப்பா. மகிஷின்னு ஒரு அரக்கி இருந்தான். அவன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணான். அவளுக்கு சாகா வர வேணும்னு கேட்டான். எனக்கு அந்த வார்த்தை கொடுக்க முடியாதுன்னு பிரம்மா சொன்னாரு. அதுக்கு பதிலா நீ யார் கையால சாகணும்னு நினைக்கிறியோ அந்த வார்த்தை வேணா கொடுக்குறேன்னு சொன்னாரு. மகிஷி எனக்கு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு பையனாலதான் சாகணும்னு கேட்டான். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு பையன் தான் மணிகண்டன். கந்தல மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட வரும்போது பம்பை நதிக்கரையில குழந்தை ஆடுற சவுண்டு கேட்டான். அங்க போய் பார்த்தா ஒரு குழந்தை இருந்தது. அதை ஐயப்பன் எடுத்துட்டு போய் ராணிகிட்ட கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஐயப்பன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐயப்பன் வாள் வித்தை வில் வித்தை எல்லாத்தையும் கத்துட்டு அரண்மனைக்கு வந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ராணிக்கு தீராத தலைவலி. அதுக்கு புலிப்பால் கொண்டு வந்தாதான் சரி பண்ண முடியும்னு வைத்தியர் சொன்னாரு. ஐயப்பன் காட்டுக்கு போய் மகேஷிய கொண்டுட்டு புலிப்பால் ஏற்றிட்டு வந்தாரு. பந்தல் மகாராஜா எனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. இந்த வில்ல நாய
எங்க விடணும் எந்த இடத்துல போய் விழுதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டிட்டாங்கன்னு ஐயப்பன் சொன்னாரு. அந்த அம்பு விழுந்த இடம் தான் சபரிமலை. சரிங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஐயப்பன் எந்த அவதாரத்துலேருந்து வந்தாருன்னு பார்ப்போங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போனோங்க. வியாசர் எழுதிய 18 புராணங்கள்ல பிரம்மாண்ட புராணத்துல ஐயப்பன் அவதாரத்தை சொல்லியிருக்காருங்க. பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரமோ அதே மாதிரி ஐயப்பனுக்கு 8 அவதாரம். பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்போன சாஸ்தா, வித்யா சாஸ்தா, கிராத சாஸ்தா, ஆதி சாஸ்தா, கல்யாண சாஸ்தா, தர்ம சாஸ்தா. தர்மசாஸ்தா அவதாரத்திலேருந்து வந்ததுதான் மணிகண்டன். இப்ப ஐயப்பனும் சாஸ்தாவும் ஒண்ணுதான் தெரிஞ்சிருச்சு. நீங்க 7 மணிக்கு சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யானை, காட்டெருமை, காட்டுப்பனி எல்லாம் பார்க்கலாங்க. இங்க அனிமல்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குளம் மாதிரி அங்கங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க 9 o'clock நடக்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு மொத்தம் 6 hours ஆச்சுங்க. தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி யார் சேர்ப்போம், இதே கேரளாவில் பேருக்கு பின்னாடி அப்பன் சேர்ப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார், ஐயனார்னு சொல்லுவோம். இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன், குருவாயூர் அப்பன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயனார், ஐயப்பன், சாஸ்தா 3 பேருமே ஒன்றுன்னு தெரியுது. கடைசியாக பம்பா நதியை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பம்பா நதி எப்படி உருவாச்சுன்னா ஆகாய கங்கையிலேருந்து எல்லா புண்ணிய நதியும் கலந்து பரசுராமர் உருவாக்கின நதி இங்கே இதில் குளிச்சா எல்லா பாவங்களும் போய்டும்னு சொல்கிறாங்க. இதாங்க வரக்குழி தீர்த்தம். இதில் குளிச்சு தான் எல்லாரும் சுவாமி பார்க்க போவாங்க. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகு சாஸ்தே துப்யம் நமோ நமக. சுவாமியே சரணம் ஐயப்பா. சரிங்க, நாங்களும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். இப்போ சுவாமியை பார்க்க போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த யாத்திரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கிருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.